நம்முடைய வாடிக்கையாளர் வரும்போது நம்ம கேட்குறது, பார்க்காத ஜோசியர் இல்லை, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, இருந்தும் என் பிள்ளைக்கு இன்னும் மேரேஜ் இன்னும் கல்யாணம் நடக்கலையே, எப்போ தான் நடக்கும், நடக்குமா நடக்காதா, இப்படி கேட்கக்கூடியவங்க அதிகமாக இன்றைக்கி சூழ்நிலை இருக்காங்க. திருமணம் என்பது எப்போ நடக்கும்னா, உங்களுடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடம், யாருக்கு திருமணமோ அவருடைய லக்கணத்துக்கு 7ஆம் இடம், 3ஆம் இடம், 11 இந்த 3 பாவங்கள் தான் திருமணத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள். 3, 7, 11 இந்த பாவகம் இல்லை, இந்த பாவத்தில் உள்ள கிரகங்கள், இந்த பாவகாதிபதி அல்லது சுக்கிரன் அல்லது சுக்கிரனுடைய வீடாக ரிஷபதுலம், இந்த வழியாகத்தான் ஒரு திருமணம் நடக்கும். இப்போ திருமணம் நடந்தவங்க நடக்க போகிறவங்களோட ஜாதகங்கள் எடுத்து பாருங்க, நான் சொல்கிற விதி கரெக்டாக இருக்கும். 3, 7, 11 ரிஷபம் துலாம் வீடுகள் சுக்கிரனுடைய இணைந்த கிரகங்கள், சுக்கிரனுடைய பார்க்கப்படவில்லை. இதன் வழியாகத்தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். ஏனென்றால் திருமணத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் தான். திருமணத்திற்கு பிறகு என்ன கிடைக்கும்? அதற்கு தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு பெண்ணின் மூலியமாக ஆணு சுகமும், ஆண் மூலியமாக பெண்ணுக்கு சுகமும் கிடைக்கும். அப்போ இந்த பாவங்கள் மூலியமாகத்தான் அந்த சுகம் கிடைக்கின்ற அடிப்படையில் இந்த பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது தான், இந்த திசாபுத்திகள் அந்தங்கள் வரும்போது தான் திருமணம் நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் துறை நிலையம், காரைக்குடி, கோட்டையூர் ஜோதிடர் அழகு சமூகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.